ஊர்காவத்தில் புளியங்கூட எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருந்தேன். நான் கனடா போயிருக்கேன். கனடா அண்ணா என்ன சொன்னவர், இப்போ கோயிலுக்கு கட்டாயம் திருவிழாக்கு வேறு ஒன்று பண்ணு. அப்போ அதேமாரி அவரும் வந்திருந்தார். மிக பிரமாண்டமாக காவடி எடுக்கிறார், பறவை காவடி எடுக்கிறார். அதையும் இந்த காணொலியில் இப்படியெல்லாம் பறவை காவடி எடுக்கிறாருன்றதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குவோம். நமது பயணம் கேரநகர் கூடாக வலிக்கிட்டு கேரநகர் ஃபெரி சர்வீஸ் அடைஞ்சு அதனூடாக நாங்கள் ஊர்காவத்துறையை அடைஞ்சினாங்கள். கோயிலுக்கு வார வழியெல்லாம் காவடி எடுக்கினோம். அவ்வளோ பெரிய கோயில் கிண்டை தான் முதலாக இங்கே பக்கம் மாறோம். கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது சுருவில் பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா லட்சுமி நாராயணன் மண்டபம். இங்கே பாருங்க, இங்கே இருக்குது இந்த அன்னதானம் கொடுக்குற இடம். இதில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. இது வந்து ஹைட்ஸ் என்ன அண்ணா அவள் கனடாவில் சந்தித்த பிறகு இப்போ இங்கே சந்திக்கிறேன். எவ்வளோ காலம் வந்தீங்க? இன்றைக்கு என்ன காவடி எடுக்கிறீங்க போல? இனி எங்கே போக போகிறோம்? மற்ற கோயிலுக்கு. சரி சரி. அப்போ காவடி இது பறவை காவடி என்ன? புறா வந்து தண்ணி குடிக்க வந்துருக்குது இந்த குளத்துக்கு. கழுகு அங்கே ஆகுது. இது சகலாபதி கதிர்காமக்கந்தன் கோவில் பாருங்க. இங்கே இருந்து அந்த காலத்தில் கதிர்காமத்துக்கு போகிறதாம். இதில் இந்த உங்கால பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயணன் மண்டபம். இந்த 365 நாளும் என்னதானம் கொடுக்குற இடம் இருக்குது. இது ஒரு குளம் இருக்குது. இப்போ காவடி வந்து இங்கேருந்து வெளிக்கிற போது புளியங்கூடல் இருக்கிற கதிர்காமக்கந்தன் முருகன் ஆலயத்தில் இந்த வேலை குத்துற முதல் நிகழ்வு நடந்தது. அதுக்கு பிறகு கனடான்னா தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படித்தான் நிரம்பமானது. இது எனக்கு முதல் முறை இந்த அனுபவத்தை நான் உடுக்கை அடித்தோன்னே அவருக்கு வந்து ஒரு உருவரீடும் என்னென்னா லைஃப்பில் முதல்ல நான் இந்த விஷயங்கள் பார்க்குறேன். இல்லை இந்த இது குத்துறது சூரியன் தான் பார்த்து நான் ஒரு மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கக்கூடாது பாருங்க. போய் நான் இப்போ வந்து முதுகுக்கு அளவு குத்தியாச்சு. இப்போ கால் கீழே அளவு குத்துறது குத்தி போட்டு அந்த கனடா அந்த லிங்கம்னா இப்போ கோயிலுக்கு, அதாவது பெரிய ஒரு கோயிலில் தேர்தல் திருவிழா நடக்க போகுது. அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா இதை இழுத்து பதிக்க போய் நம்ம கீழே ரெண்டு காவடி வருது. 2 பேர் ஆடினோம். காவடி வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரப்போகுது. இந்த பிள்ளையார் கோயில் ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த முத்து விநாயகர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, காவடி வந்துட்டுது. இனி நாங்கள் வலிக்கிட்ட போகிறோம். சரி, நாங்கள் இப்பொழுது கோயிலுக்கு வந்துட்டோம். மாரியம்மன் கோயில் வீதி பாருங்க. பெரிய ஒரு தீர்த்தக்கணி இருக்கு. கோயிலை பார்க்க ஆசையாக இருக்குது. என்னென்னா இப்படி ஒரு கலரில் கோயில் இந்த கோபுரம் பார்க்கல. தேர் வந்து இழுபட்டுட்டுது பாருங்க. கோயிலை பாருங்க, காவடிகள் எல்லாம் போகுது. தேர் வந்து ஒன்று இருக்கு.
பாருங்க கோயிலுக்கு முன்னால நல்ல ஒரு அரச மரம் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு குளம் இருக்குது. நல்ல ஒரு எங்கள் அண்ணா வார பாருங்க பஸ்ல இருந்து வந்துடுறாங்க நேரடியாக கோயிலுக்கு முன்னால பாருங்க தான் கோயில். வாங்க கோயிலை சுத்த போகிறோமே. எத்தனை பெரிய கோயில் இவ்வளோ தேர் எத்தனை இது. இப்போ தேர் வந்து சுற்றி முடிய போக தான் நாங்கள் கோயிலை சுற்றுறோம். பெரிய ஒரு ஏரியாவில் இருக்குது கோயில். கோயிலோட சைட் பக்க வாசல். ஸ்ரீ ராஜமேகாமாரி அம்மன். ஐஸ் அப்படி இருக்கு. சீரியனா அப்படி சரி நல்லா இருக்கு. கோயிலின் பின்பகுதி அறநெறி பாடசாலை ஒன்றும் இருக்கு பாருங்க. அறநெறி பாடசாலை காவடிகள் வந்து நிற்குது பாருங்க. பாருங்க இந்த காவடியில் எப்படி தேங்காய் எல்லாம் இருக்குது.
கிச்சன் கடையால் விளையாட்டு சாமான், ஐயோ ஐஸ்கிரீம் விளையாட்டு சாமான், பச்சாங்கடைகள் எப்படி இருக்கு பாருங்க. பழைய ட்ரெடிஷனல் இதெல்லாம் விற்கலாம். இப்போ நாங்கள் அன்னதான மண்டபத்துக்கு போகிறோம். ஆட்கள் எல்லாம் சரி அன்னதானத்துக்கு போகின்றோம். நேரத்துக்கு 10:30 ஆயிடுச்சு. நேரத்துக்கு கொடுக்க தொடங்கினோமே. நான் கோயில் தேர் வந்து நேரத்துக்கு இழுத்து முடிச்சிருந்தோம். கொடுத்து நடந்து கொண்டிருக்கு அன்னதானம். ரெடியாக இருக்கும். சரி வாழையில் வச்சாச்சு. புதுசாகவே 2ஆம் சவையில் இருக்கிறோம். கத்தரிக்காய் கறி, கறி வரும். தயிரெல்லாம் விட்டாச்சு. தயிர் சாப்பிட்றலையோ? ரெண்டு லட்டும் பெறுது கதிவன். சின்ன தம்பியர் வேண்டிட்டார். பாயசம் வந்து ஒரு கஜு விழுந்து கை கழுவ வந்திருக்கிறோம். சாவடி ஆடுறதுனா அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் கலட்டி போட்டு திரும்பிலாம் கலட்டி போட்டு வருகிறோம். சரி என்ன பரிவாரத்தை பார்த்தீங்களா? சாவடி சந்திப்போம். வருவேன். ஓகே நாங்கள் வீடியோவை நிறைவு செய்ய போகிறோம். இல்லை வீடியோ நிறைவு செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். சும்மா இல்லை வீடியோ நிறைவு செய்கிறோம்னு சொல்லி வீடியோ ஓகே நன்றி வணக்கம். பாருங்க அந்த காலத்து கிணறு அப்படியே கட்டோட இருக்கு. இவ்வளவு வாக்கள், கார்கள், வாகனங்கள். ஓகே நாங்கள் வீடியோவை நிறைவேற்ற போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு கேட்கல வந்திருந்த நீங்களா? நாங்கள் இதான் முதல் தரம் வந்திருக்கிறோம் புங்குடுதீவில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு.